ஹலோ ட்ரேடர்ஸ், வணக்கம். இன்னைக்கு 22 ஆகஸ்ட், தேர்ட் வீக் க்ளோசிங். நம்ம மார்க் பண்ண லெவல்ஸில் நிஃப்டி எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணி ட்ரேட் பண்ணியிருக்கு அப்படியே பற்றி பார்க்கலாம். வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நிஃப்டி இன்னைக்கு ஓப்பன் ஆனது ஒரு ஃப்ளாட் தேடி தான். எஸ்டர்டே லோவுக்கு மேலே தான் ஓப்பன் ஆச்சு. நம்ம ஏடிஎம் எடுத்த லெவலுக்கு ஃபேர் பிலோ, ஓகேவா, ரொம்ப ஃபார் பிலோவில் தான் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனவங்க ஃபஸ்ட்டு கண்டிலே நம்மளோட பி ரேஞ்சை டெஸ்ட் பண்ணிவிட்டு, ஓகே, அங்கேருந்தே நமக்கு ஒரு ஸ்டெடி ஃபால், ஓகேவா. ஃபஸ்ட்டு ஐவி ரேஞ்ச் 1, தென் சிங்கிள் ஹெட்ஜு, திரும்ப அங்கேருந்து ஐவி ரேஞ்ச் 2 கிட்ட வந்தாங்க. ஆனால் அங்கேருந்து ஒரு சின்ன சைட் வேஸ், அதுக்கப்புறம் இந்த ட்ரெண்ட் லைன் ரிஜெக்ஷன், அகெயின் ஒரு சைட் ரேஸ், ஓகே. திரும்ப சேம் நமக்கு அந்த ஆவரேஜ் லைன் ரிஜெக்ஷன், ஐவி 2 பிரேக் பண்ணி நம்மளோட கம்பைன்டு ஹிட்ச் லெவலை கிட்ட டெஸ்ட் பண்ணலை, கிட்ட போயிட்டு திரும்ப ஒரு புல் பேக் எடுத்து ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக ஒரு ஃபால் பியூட்டிஃபுல்லாக அதை டெஸ்ட் பண்ணிவிட்டு, ஓகே, டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு கிராஸ் ஓவர் ட்ரை பண்ணுறாங்க. திரும்ப அங்கேருந்து நமக்கு சூப்பர் ட்ரெண்ட் ஆல்ரெடி இருக்கிறதால அங்கேருந்து ஒரு ரிஜெக்ஷன், ஒரு ஃபால்ஸ் பிரேக் அவுட் மாதிரி மேலே போக ட்ரை பண்ணேன், இல்லை நான் கீழே தான் போக போகிறேன்னு சொல்லி ட்ராப் பண்ணுறதுக்காக திரும்ப கீழே போகிற மூமெண்ட் க்ரியேட் பண்ணுறாங்க. ஆனால் கீழே போகலை. அகெயின் மேலே வந்து ஒரு ஸ்லோ மூமெண்ட்டாக தான் நம்ம கொடுத்துருக்க ஐவி ரேஞ்ச் 2, ஓகேவா, அதை ஃபஸ்ட் டெஸ்ட் பண்ணிவிட்டு சும்மா ஒரு பிரேக் கொடுக்குறாங்க, ஆனால் கன்சிஸ்டண்ட்டாக இல்லை. ஓகே, அங்கேருந்து திரும்ப சேம் அங்கேருந்து ரிஜெக்ட் ஆகி பிட்வீன் த சூப்பர் ட்ரெண்ட், ஓகேவா, கம்ப்ளீட் சைட் வேஸு. திரும்ப இங்கேருந்து சேம் நமக்கு ஐவி ரேஞ்ச் 2 பிரேக் பண்ணுற மாதிரி போகிறாங்க. ஆனால் திரும்ப ஃபெயில் ஆகி ஐவி ரேஞ்ச் 2லேருந்து அகெயின் ஃபால், நம்மளோட கம்பைன்டு ஹெட்ஜ், ஓகேவா, அதையும் பிரேக் பண்ணி ஒரு சின்ன சைட் வேஸ் வந்து திரும்ப அங்கே போயிட்டு திரும்ப சேம் கம்பைன்ட் ஹெட்ஜில் ரெசிஸ்ட் ஆகி திரும்ப அங்கேருந்து ஃபால், ஓகேவா. ஃபால் ஆனவங்க நம்ம எக்ஸ்ட்ரீம் லோ லெவலுக்கு வரல. இங்கே ஒரு சப்போர்ட் இருக்குது, அங்கே சப்போர்ட் எடுத்து மார்க்கெட்டை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன சப்போர்ட் அப்படின்றது நம்மளோட ஓன் இண்டிகேட்டர், ஓகேவா, அதில் பார்க்கலாம். ஓகே, இதுதான் நம்மளோட நிஃப்டிக்கு யூஸ் பண்ணுற இண்டிகேட்டர். ஓகே, மார்க்கெட் ஓப்பன் ஆனது ப்ரீவியஸ் டே லோக்கு மேலே தான் ஓப்பன் ஆச்சு, ஓகேவா. தென் ஏடிஎம் ப்ரிடிக்ட் பண்ண லெவல், ஓகேவா. ஏடிஎம்ங்கிறது பாருங்க ப்ரீவியஸ் டே ஹைக்கு மேலே இருக்குது ஏடிஎம், ஓகேவா. ஆனால் நமக்கு நியர்பை ப்ரீவியஸ் டே லோ, ஓகேவா. இந்த லோக்கு மேலே ஓப்பன் ஆனவங்க அங்கேருந்து ஒரு நல்ல ஃபால் நமக்கு, ஓகேவா. இப்போ இன்றைக்கி வந்து நம்ம இந்த கரண்ட் வீக் வந்து மந்த்லி ஃபியூச்சர்ஸும் வீக்லி ஃபியூச்சர்ஸும் ஒன்று தான். அதனால் மந்த்லி ஃபியூச்சர்ஸை அந்த ஆரஞ்சு லைன் நான் எடுத்துகிட்டு இந்த ப்ளூ லைன் மட்டும் யூஸ் பண்ணுறோம், ஓகேவா. இந்த ப்ளூ லைனும் இங்கே இருக்க, ஓகே, கலர்ஃபுல் கேண்டில்ஸ், ஓகேவா, க்ரீன் அண்ட் ரெட் பிரைட்டாக இருக்குல்ல, இது வந்து வீக்லி ஃபியூச்சர்ஸ். இங்கே டல்லாக இருக்கிறது ஸ்பாட், ஓகேவா. இந்த லோ கிரியேட் ஆகிருக்கு பாருங்க, இதெல்லாம் ஸ்பாட்டு. கொஞ்சம் நான் இந்த இண்டிகேட்டர் கொஞ்சம் இன்றைக்கி ரீஃபைன் பண்ணியிருக்கேன். என்னோட மேஜர் இண்டிகேட்டர்லாம் நான் ஃபியூச்சர், ஓகேவா, ஃபியூச்சர் கேண்டில் ஷிஃப்ட் பண்ணியிருக்கேன். அது எப்படி பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிருக்கிறது பார்க்கலாம். ஓகே, இங்கே இது வந்து ஸ்பாட் ஓப்பன், ஓகேவா. இங்கே ஓப்பன் ஆனாங்க, அங்கேருந்து ஒரு நல்ல ஃபால் நமக்கு ஓப்பனிங்கில் நமக்கு விவேப்பை பிரேக் பண்ணி கீழே வந்துட்டாங்க, ஓகேவா. கீழே வந்தால் அங்கேருந்து ஒரு நல்ல ஃபால், ஓகே. திரும்ப விவேப் கிட்ட போயிட்டு, ஓகேவா. நீங்கள் இங்கே ஸ்பாட்டை விட்டுருங்க, ஃபியூச்சர் பாருங்கள், ஓகே. விவேப் கிட்ட போனவங்க திரும்ப அங்கேருந்து ஒரு ரிஜெக்ஷன், திரும்ப இங்கே ஒரு சப்போர்ட், ஏன்னா இந்த லோ பிரேக் பண்ணால் திரும்ப இங்கேருந்து ஒரு சப்போர்ட் எடுத்து ஃபியூச்சர் மேலே போகுது, திரும்ப அங்கேருந்து ஒரு ரிஜெக்ஷன், ஓகேவா. நம்ம என்ட்ரி விவேப் கிட்ட இருக்கணும், ஓகே. டார்கெட் வந்து ஸ்பாட்டுக்கு இருக்கும், ஓகேவா. இப்போ இங்கே என்ட்ரி கொடுத்தாச்சு. நம்ம இங்கே என்ன கரண்ட் வீக் ஓப்பன் இருக்குது, ஓகேவா. அப்போ இதுக்கு முன்னாடி கரண்ட் வீக் ஓப்பனுக்கு பிரேக் பண்ணால் மேலே இருந்து இப்போ வந்து கரண்ட் வீக் ஓப்பனை பிரேக் பண்ணி டெஸ்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் அதை பிரேக் பண்ணிவிட்டு இங்கே லோ எங்கே கிரியேட் ஆகிருப்பாங்க, கம்பைன்ட் லோ, ஓகேவா, கம்பைன்ட் ஹெட்ஜ், ஓகேவா. மேலே இருக்கிறது சிங்கிளை ஸ்டார்டிங்லேயே பிரேக் பண்ணிட்டாங்க, சிங்கிள் ஹெட்ஜை, ஓகேவா. பி ரேஞ்சையும் சிங்கிளையும் மார்னிங் விட்டு இங்கே கம்பைன்ட், ஓகே. கரண்ட் வீக் ஓப்பனையும் பிரேக் பண்ணி நம்மளோட கம்பைன்டு அது வரைக்கும் வந்தவங்க திரும்ப உங்களுக்கு ஸ்பாட்டு புல் பேக் ஆகுது. ஆனால் ஃபியூச்சர் பாருங்கள், ஃபியூச்சர் நமக்கு ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக ஃபால் தான் இருக்குது, ஓகேவா. தென்
இங்கே நமக்கு கம்பைன்ட் லோவை டச் பண்ணாமல் இந்த கேண்டில் டச் பண்ணுறாங்க. ஓகே, டச் பண்ண உடனே இங்கேருந்து நமக்கு ப்ரீமியம் சி சைடு மூவ் ஆகுது. ஓகேவா, தெரியுதா உங்களுக்கு ஃபியூச்சரில்? இங்கே லோ டச் பண்ணிட்டாங்க, டச் பண்ண உடனே நமக்கு சி சைடு மூவ் ஆகுது. இங்கே சூப்பர் ட்ரெண்டில் ரிஜெக்ட் ஆகி ஃபியூச்சர் கீழே வருது. ஓகேவா, திரும்ப நெக்ஸ்ட் இண்டிகேஷன் ஆகி நமக்கு இங்கே ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுது. ஓகேவா, ரெட் கலர்லேருந்து க்ரீன் கலர். ஓகே, பையிங் ட்ரெண்டுக்கு மாறினவங்க இங்கேருந்து பையிங் ட்ரெண்ட் போனவங்க இந்த விவேப்பை தாண்டி போக முடியல ஃபியூச்சர்ஸ். ஓகேவா, வீக்லி ஃபியூச்சர்ஸ் மந்த்லி ஃபியூச்சர்ஸ் ரெண்டும் ஒன்று தான். இந்த விவேப்பை கிராஸ் பண்ணி ஸ்ட்ராங்காக ஒரு க்ளோஸ் வைக்கல. ஸோ அங்கேருந்து ஒரு ரிஜெக்ஷன், திரும்ப ஃபால். ஓகேவா, அப்படியே ஒரு சைட் வேஸ் மொமெண்டம். அகெயின் நமக்கு விவேப்பை போயிட்டு ரெசிஸ்ட் பண்ணுறாங்க, மேலே பிரேக் அவுட் ஆகி கன்சிஸ்டண்ட்டாக இருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஆனால் தேர்ட் கேண்டிலே நமக்கு ஒரு இண்டிகேஷன் கேண்டில் வருது. ஓகே, ட்ரேட் என்ட்ரியை ஸ்டாப் பண்ண சொல்லுது, வெயிட் பண்ண சொல்லுது, கன்ஃபர்மேஷன் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்ட்ராங் கன்ஃபர்மேஷன் இல்லை, நமக்கு அகெயின் விவேப்புக்கு கீழே கொண்டு வராங்க, திரும்ப சூப்பர் ட்ரெண்ட் நமக்கு சேஞ்ச் ஆகிடுது. ஓகேவா, இந்த பை என்ட்ரி நமக்கு அற்புதமாக அமைஞ்சது. ஓகேவா, இப்போ இதில் நம்ம என்ட்ரி எடுத்துருப்போம், எடுத்து ஆனால் கொஞ்சம் பேனிக் ஆகிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த ஒரு 3 கேண்டில் ஒரு 10 மினிட்ஸ் வந்து நமக்கு சைட் வேஸில் இருந்தது. ஓகே, இந்த கரண்ட் வீக். ஓகேவா, கரண்ட் வீக் ஓப்பனை நமக்கு பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஓகே நமக்கு ஸ்பாட்டு பிரேக் பண்ணிடுச்சு. ஓகே, பிரேக் பண்ணி இங்கே போய் ரெசிஸ்ட் ஆகுது. ஓகேவா, கரண்ட் வீக் ஓப்பனில் ஃபியூச்சர் நமக்கு அங்கே சப்போர்ட் ஆகி அதுக்கப்புறம் தான் பிரேக் ஆகுது. அங்கேருந்து ஒரு நல்ல ஃபால். ஓகேவா, ஃபியூச்சர்ஸ் வந்து நம்மளோட கம்பைன்டு லோ. ஓகேவா, அதை ஒட்டியே முடிச்சிட்டாங்க. ஸ்பாட்டு தான் நமக்கு அதையும் பிரேக் பண்ணி ஓகே எது வரைக்கும் வந்திருக்காங்கன்னா கரண்ட் வீக் லோ. ஓகேவா, இந்த கரண்ட் வீக்கான லோ என்னைக்கு நமக்கு கரண்ட் வீக் லோ கிரியேட் ஆச்சு, ஃபர்ஸ்ட் டே ஒன்னே கிரியேட் ஆன லோ இது. ஓகேவா, அதுக்கிட்ட மார்க்கெட்டை கொண்டு வந்து முடிச்சிட்டாங்க. கரண்ட் வீக் லோ எங்கே இருக்குது, 24,852. ஓகேவா, இன்னைக்கு வந்த லோ 24,859. ஓகேவா, அரௌண்ட் வந்து ஒரு 6 பாயிண்ட்ஸ் தான் டிஃப்ரென்ஸ். ஓகேவா, ஒரு 6 பாயிண்ட் டிஃப்ரெண்ட்டில் நமக்கு லோ மிஸ் ஆச்சு. நான் எதிர்பார்த்தது என்ன அப்படின்னா, ஆக்சுவலாக இங்கே ஓகே இந்த இடத்துலயே நமக்கு ஃபால் வந்துருந்ததுன்னா நம்மளோட இந்த 24,803 இது என்ன லெவல் அப்படின்றது நம்ம வீக்லி ரேஞ்சாக 350 பாயிண்ட்ஸ் எதிர்பார்த்தோம் அந்த வீக். ஓகேவா, ஒரு 350 பாயிண்ட்ஸ் ஹைக்கும் லோக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நமக்கு மேலே பிரேக் பண்ணி மேலே போயிருந்தா இதே க்ரீன் லைன் மேலே இருக்கும், 350 பாயிண்ட் எக்ஸ்பெக்டட் ரேஞ்சுட்டு. நமக்கு மார்க்கெட் கீழே வரதால இன்னைக்கான இந்த லோவை கட் பண்ணிருச்சுனா, நான் இந்த டைமில் கட் பண்ணணும்னு எதிர்பார்த்தேன். ஓகேவா, கட் பண்ணி இருந்தால் மேபி 350 பாயிண்ட்டை ஈஸியாக டார்கெட் அச்சீவ் பண்ணியிருக்கலாம். ஆனால் இந்த இடத்துல கிடைக்கல, சைட் வேஸாக போயிட்டு இதுக்கப்புறம் எண்ட் ஆஃப் த டே தான் பிரேக் பண்ணுறாங்க. ஓகே, இந்த 2:30க்கு அப்புறமா நமக்கு ஸ்ட்ராங்காக பிரேக் கிடச்சிருக்கணும். ஆனால் டைம் நெருங்க நமக்கு ரொம்ப ஸ்லோ மொமெண்டம் ஆயிடுச்சு. ஓகேவா, இந்த ரேஞ்சு கிடைக்கல. ஸோ இந்த வீக்கான ரேஞ்சு ஃபர்ஸ்ட் டே என்ன லோ வச்சதோ அதுக்குள்ளே தான் இருக்குது. ஓகேவா, அப்போ ரேஞ்ச் எக்ஸ்பென்ஷன் நமக்கு நடக்கலை. நேற்று எண்ட் ஆஃப் த டே நம்ம என்ன ரேஞ்சு முடிஞ்சு கிரியேட் ஆகிருக்கு சொல்லமோ சேம் ரேஞ்சில் தான் இன்றைக்கும் முடிச்சிருக்காங்க. ஓகே, வாங்க ஐவி ரேஞ்ச் பார்க்கலாம். இன்னைக்கு ஐவி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓப்பனிங்கே நமக்கு புட் சைடில் ஐவி ஜாஸ்தியாக இருந்தது. ஓகேவா, எண்ட் ஆஃப் த டே 8ல் இருந்தது, இன்னைக்கு ஓப்பனிங்கே 10 அபோவ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. புட்டை ஓப்பன் பண்ண நல்ல ஃபால். நமக்கும் 9:30 to 10 o'clock ஐவி இன்க்ரீஸ் தான் இருக்குது. ஓகேவா, 10லேருந்து ஒரு 10.4 அரௌண்டு போயிருக்கு. ஓகேவா, ப்ரீவியஸ் டே க்ளோஸில் இருந்து நமக்கு ஐவி நல்ல இன்க்ரீஸ் ஆனாலும் நமக்கு நல்ல ஸ்டெடி ஃபால். ஓகேவா, ஃபர்ஸ்ட் ஐவி ஆஃப் அன் ஹவர் சப்போர்ட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, 11 to 12 நமக்கு சி சைடில் மார்க்கெட் மூவ் ஆயிருக்கு. ஆனால் நமக்கு ஐவி சப்போர்ட் பண்ணலை. ஓகே, சப்போர்ட் பண்ணியிருந்தால் தான் விவேப்பை பிரேக் பண்ணி மேலே கன்சிஸ்டாக நின்று இருக்க முடியும். இவங்க இங்கேருந்து விவேப் ரீஜனில் போய் ரிஜெக்ட் ஆகி திரும்ப கீழே தான் ஃபால் ஆகுறாங்க. ஓகேவா, இங்கேயே நமக்கு இந்த ஃபாலுக்கு ஐவி ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்கணும். ஓகே, இந்த டைம் மட்டும் தான் ரெஸ்பான்ஸ் வருது. அது கூட நம்ம ஓப்பனிங்க்கு மேலே இருந்தது, ஐவி ஓப்பனிங்க்கு மேலே இருந்ததுன்னா நல்ல ஃபால் இன்னும் கிடச்சிடும். ஓகேவா, தென் மார்க்கெட் ஒரு சைட்வேஸ் மூமெண்டம் போச்சு. போனதுக்கப்புறம் 2 மணிக்கு பாருங்கள் ஐவி மினிமலாக ஏறி இருக்கு. இங்கே மார்க்கெட் நமக்கு ஒரு ஸ்லோ அண்ட் ஸ்டெடி ஃபால் ஆயிருக்கு. ஓகேவா, இதுதான் இன்னைக்கு ஐவியில் நடந்தது. ஓஏயில் பார்த்துடலாம். இன்னைக்கு ட்ரெண்டிங் ஓஏ ஓப்பனிங்லேருந்து எனக்கு தடாலடி தான். ஓகேவா, இன்னைக்கு பியூர் பையர்ஸுக்கான டே. ஓகேவா, பி சைடில் இன்னைக்கு பை எடுத்துருந்தா பை எடுத்த எல்லாருமே இன்னைக்கு நல்ல ப்ராஃபிட்ல இருந்துக்க முடியும். ஓகேவா,
நமக்கு ஓப்பனிங்கே நமக்கு 1 lakh சாரி 1 crore டிஃப்ரெண்ட். ஓகேவா, 1,61 lakh டிஃப்ரெண்ட்டு. நெக்ஸ்ட்டு 1 hourலேயே நமக்கு கால் சைடில் அரௌண்ட் 6 crore. இங்கே வெறும் ஒரு 24-25 lakhs தான் இங்கே ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, டிஃப்ரென்ஸு 4 crore வந்துருச்சு. ஓகே, த்ரூ அவுட் த டே நமக்கு கால் சைடில் தான் ஓகே ஓய் நல்லா நமக்கு ஆட் ஆகிருக்கு. ஓகேவா, புட் சைடில் பெரிய அடிஷனே இல்லை. ஓகே, மார்னிங் ஓப்பன் பண்ணதே வச்சு ஈவினிங் வரைக்கும் மெயின்டைன் பண்ணிட்டாங்க. செல்லர்ஸ் கம்ப்ளீட்டாக நீ கால் சைடில் தான் இருந்தாங்க. ஓகேவா, செல்லர்ஸ் கால் சைடில் இருக்காங்கன்னா பையர்ஸ் ஆப்போசிட்டில். ஓகேவா, புட் சைடு புட்டில் என்ட்ரி எடுக்கணும் பை. ஓகே, நேற்று நம்ம ஏடிஎம்மாக எடுத்தேன் 25,150 சிஇ எப்படி பிஹேவ் பண்ணியிருக்கும் பார்க்கலாம். ஓகே, இது கால் ஆப்ஷன். நேற்று நம்ம க்ளோசிங் பிஇபி கொடுத்தது. ஓகேவா, ஸ்டாட்டிக் பிஇபியாக நம்ம என்ன கொடுத்துருந்தோம், 119 ரூபா கம்பைன்டு ப்ரீமியமாக கொடுத்துருந்தோம். ஓகேவா, இப்போ உதாரணத்துக்கு இந்த 25,150 நேற்று செல் பண்ணியிருந்தாங்கன்னா ஓகே ஷார்ட் ஸ்டாடல் ஓகே சிஇபி ரெண்டுத்தையுமே சேர்த்து செல் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களோட ஆவரேஜ் ப்ரைஸ் நேற்று 119 ரூபா. சப்போஸ் இந்த பொசிஷனை க்ளோஸ் பண்ணாமல் வச்சுருந்தாங்க அப்படின்னா இன்றைக்கி அது 160 ரூபா. ஓகே, அரவுண்ட் வந்து ரெண்டு சைடுக்கும் சேர்த்தவங்க ஒரு 40 ரூபா. ஓகேவா, 40 இங்கே வந்து பைஸில் இருக்குது, நம்பர் ரவுண்டாக 40 எடுத்துக்கலாம். ஓகே, 40 rupees லாஸ்ட்டில் இருப்பாங்க. ஓகேவா, இந்த பிபிக்கு லைனுக்கு மேலே இந்த ஸ்டாட்டிக் மேலே டைனாமிக் கிரியேட் ஆகிடுச்சு அப்படின்னாலே இது பையர்ஸுக்கான டே அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகேவா, இதே நேற்று உதாரணத்துக்கு ஒரு சிஇ பையர் ஓகேவா மார்க்கெட் மேலே தான் போகும் அப்படின்னு சொல்லி சிஇ பை பண்ணியிருந்தாருன்னா ஓகே இது எவ்வளோக்கு நேற்று க்ளோஸ் ஆகிருக்கு, க்ளோஸ் ஆனது அரௌண்ட் 107 ரூபா. ஓகே, இன்றைக்கி ஓப்பன் ஆனது எங்கன்னு பார்த்துங்க, இன்றைக்கி 78 ரூபாய்க்கு ஓப்பன் ஆயிருக்கு. ஓகேவா, 107 ரூபாய்க்கு க்ளோஸ் பண்ணாங்க. 108 வச்சுங்க, 30 ரூபா ஓப்பனிங் டே லாஸ். ஓகேவா, இல்லை அவர் மேலே போகும்னு ஆவரேஜ் பண்ணியிருக்காருன்னா இன்றைக்கி கதை முகையாக தான். ஓகே, நமக்கு ஓப்பனிங்கே மார்க்கெட் பிபி கீழே ரொம்ப கேப் பண்ணுறதால பிபி கீழே ஓப்பன் ஆகிட்டு விவேபி கீழே தான் இன்றைக்கி சஸ்டைனே பண்ணாங்க. தென் நம்ம கொடுத்துருக்க லோ சைடு ஐவி ரேஞ்சையும் பிரேக் பண்ணி மார்க்கெட் கம்ப்ளீட்டாக நமக்கு விவேபிலேயே வச்சு முடிச்சிட்டாங்க. ஆனால் ஆப்போசிட் பிஇ பாருங்கள், பிஇ சைடு பட்டாசு. ஓகேவா, வாங்க நம்ம பிஇ சைடு சார்ட்டையும் பார்த்துடலாம். 25,150 ஏடிஎம் எடுத்து வந்த பிஇ சார்ட்டு ஓப்பனிங் நமக்கு பிபிக்கு மேலே தான், சேம் நமக்கு இந்த டைனாமிக் பிஇபியும் நமக்கு ஸ்டாட்டிக்கு மேலே தான் இருக்குது. கேண்டல்ஸும் விவேப்புக்கு மேலே ட்ரெண்ட். ஓகேவா, க்ளோஸ் வச்சிருச்சு, ஒரு நல்ல பை ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே, நமக்கு இங்கே இண்டிகேட்டரும் இங்கே ரெட்டில் மாறும்போது தான் நம்ம பேனிக் ஆகணும். க்ரீனில் இருக்கும் போதெல்லாம் நம்ம ஒரு டிப்புமே பை பண்ணலாம். விவேப்புக்கு மேலே இருக்கும்போது பை ஒரு என்ட்ரி எடுக்கலாம். ஓகேவா, ஓப்பனிங்கே நமக்கு எஸ்டர்டே பியோட ஹைக்கு மேலே ஃபஸ்ட்டு கேண்டில் க்ளோஸ் வச்சிருச்சு. க்ளோஸ் வச்சதுன்னா செல்லர்ஸ் பேனிக் ஆகி அவங்க பொசிஷனை க்ளோஸ் பண்ணுவாங்க. ஓகேவா, ஃபஸ்ட்டு ஐவி ரேஞ்ச் 1 ஈஸியாக பிரேக் பண்ணுறாங்க. திரும்ப ஒரு சைட் வேஸ் மூமெண்டமில் ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக ஐவி ரேஞ்ச் 2 கிட்ட போயிட்டு ஒரு ரிஜெக்ஷன், திரும்ப ஐவி ரேஞ்ச் டச் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. திரும்ப அங்கேருந்து ஒரு ஃபால். இந்த ஃபால் விவேப்பு கீழே வரைக்கும் வரல, மேலே தான் இருக்குது. அப்போது ஒரு காசு ஒரு கிடைக்கும் போல மென்ட்ரி எடுக்கலாம். திரும்ப ஒரு சைட் வேஸ் மொமெண்டம் விவேப் கிட்ட டச் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு கிராஸ் ஓவர். இந்த டைமு நம்மளோட ஐவி ரேஞ்ச் 2 ஈஸியாக டச் பண்ணிவிட்டு அது அரௌண்டே இன்றைக்கி இந்த பொசிஷனை முடிச்சிட்டாங்க. ஓகேவா, தென் நம்ம என்எஸ்சி கொடுக்குற டேட்டாவை ஒரு எக்ஸல் ஷீட்டில் மெயின்டைன் பண்ணுறோம். இன்றைக்கான கேண்டல் பாருங்கள். ஓகேவா, இந்த 3 days என்ன ரேஸ் ஆச்சோ. ஓகே, நேற்று ஹியூஜ் கேப் அப்பில் ஓப்பன் ஆனவங்க அதில் இருந்து 2 நாளில் மொத்தத்தையும் வழித்து எடுத்துட்டாங்க. ஓகேவா, அதான் சொல்லணும். ஓகே, ஈவன் தான் இவ்வளோ பெரிய ஃபால் வந்தாலுமே இன்றைக்கான லோ பாருங்கள், நம்ம மேலே ஆல்ரெடி சொன்ன மாதிரி 24,859 24,852 அரௌண்ட் ஒரு 6 பாயிண்ட் டிஃப்ரெண்ட் இருக்குது. ஓகேவா, இந்த லோ பிரேக் பண்ணியிருந்தாங்கன்னா, பிரேக் பண்ணி அடிஷ்னல் நமக்கு இன்னும் 50 பாயிண்ட்ஸ் போயிருந்தாங்கன்னா, ஒரு 800 போயிருந்தாங்கன்னா இங்கே 350 ரேஞ்ச் கிடச்சிருக்கும் நமக்கு. ஓகேவா, ஆனால் செல்லஸ் 300 போதும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து முடிச்சிருக்காங்க தான் நம்ம எடுத்துக்கணும்.
ஓகே, நம்ம எதிர்பார்க்குறதும் 300 தான் எதிர்பார்க்கணும். ஆனால் ஃபஸ்ட்டு 2 days ஆர் 3 டேஸ்லேயே இந்த ரேஞ்சு கொடுத்துட்டாங்கன்னா லக்கில் அது 300 பாயிண்ட்ஸ் ரேஞ்ச் பிரேக் அவுட் கொடுக்குறாங்க, 350 எதிர்பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த ஃபஸ்ட்டு 3 days வந்த ரேஞ்சுக்குள்ளேயே அப் டவுன், ஓகே, அப்படி ட்ரேட் நடந்து முடியறதுக்கான வாய்ப்பு இருக்கும், சைட்வேஸ் மொமெண்டம். ஓகே, தென் இன்னைக்கான ரேஞ்சு பாருங்கள். இன்னைக்கு வந்த ரேஞ்சிலேயே இந்த வீக்கு இன்னைக்கு தான் அதிகம். நம்ம இங்கே கேண்டில்ஸ்லேயே பார்க்கலாம். ஓகேவா, ஒரு ஹைக்கும் லோக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் நம்ம ரேஞ்சாக சொல்கிறோம். ஓகேவா, ஃபஸ்ட்டு டே நல்ல ரேஞ்சு கிடச்சிருக்கு 169. நம்ம இங்கே இதுலேயும் டேட்டாலையும் பார்க்கலாம், சார்ட்லேயும் பார்க்கலாம். ஓகே, இதில் ஹை லோ ஜாஸ்தி, 2வது நாள் கொஞ்சம் கம்மி, 3வது நாள் கொஞ்சம் கம்மி, 4வது நாள் ரொம்ப கம்மி. ஓகேவா, தென் இது இன்னைக்கான 50%, இந்த வீக்குக்கான 50%. ஓகேவா, பாடியோட 50%. ஓகே, நம்ம ஆப்ஷன் செயினை இன்னைக்கு மார்க்கெட் எங்கே முடிச்சிருக்காங்க அப்படின்னா 24,900. நம்ம இதை ஏடிஎம் எடுத்துருக்கோம். ரீசன்ட் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எல்லா வீடியோவில் சொல்கிறது தான். ஐவி ரேஞ்ச் ஓகே, நமக்கு புட் சைடில் கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஓகேவா, இந்த மாதிரி லோ ஐவியில் பையர்ஸ் அவையில் இருக்க தூரமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா டிகேல தான் ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் இன்னைக்கு நடந்த மாதிரி ஒரு நல்ல ட்ரெண்ட் கிடச்சிது அப்படின்னா கான்ஃபிடென்ட்டாக ட்ரேட் பண்ணலாம். ஓகே, ஆனால் இந்த மாதிரி லோ ஐவியில் வந்து மார்க்கெட்டு ஒரு ரேஞ்ச் மார்க்கெட்டாக மாட்டிக்கிச்சு அப்படின்னா இதுக்குள்ளேயே வச்சு நம்மளோட ப்ரீமியத்தை கரைக்க ட்ரை பண்ணுவாங்க. ஓகேவா, வாங்க இந்த டேட்டா வச்சு நெக்ஸ்ட்டு ட்ரேடிங் டே மண்டேக்கான லெவல்ஸை நம்ம இன்னைக்கு பிளாட் பண்ணியாச்சு. ஓகேவா, இன்றைக்கி நம்ம ஏடிஎம் எடுத்துருக்குது, மண்டேக்கான ஏடிஎம் எடுத்துருக்குது 24,900. அதை பேஸ் பண்ணி சி ரேஞ்ச், பி ரேஞ்ச், சிங்கிள் ஹெட்ஜ், கம்பைன்ட் ஹெட்ஜ், சி சைடில் சிங்கிள் ஹெட்ஜ், கம்பைன்ட் ஹெட்ஜ், ஐவி ரேஞ்ச் 1, ஐவி ரேஞ்ச் 2, புட் சைடில், கால் சைடில் ஐவி ரேஞ்ச் 1, ஐவி ரேஞ்ச் 2. ஓகே, தென் இது இன்னைக்கான 50%, அது மண்டேக்கான லெவலில் எடுத்துருக்கோம். இது லாஸ்ட் வீக். ஓகேவா, மண்டே டு ஃப்ரைடே நடந்த ட்ரேடிங்கான 50%. இது மந்த்துக்கான 50%. இது எக்ஸ்ட்ரீம் ஹை, எக்ஸ்ட்ரீம் லோ. ஓகேவா, நம்ம யூஸ் பண்ணுற புரோக்கர் சார்ட்டில் மேனுவலாக பிளாட் பண்ண லைன்ஸ் இதான். ஓகேவா, மோரர்லெஸ் இதை ரெஸ்பெக்ட் பண்ணியே மார்க்கெட் ட்ரேட் ஆகும். ஓகேவா, 90% இந்த லெவல்ஸ்குள்ளே மட்டும் தான் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதில் ஹிடனான லெவல்ஸ் தான் நம்ம ட்ரேடிங் வியூவில் நம்ம ஓன் இண்டிகேட்டராக இந்த வீக்லி ஓப்பன், டே ஹை லோ, ப்ரீவியஸ் டே ஹை லோ, அதெல்லாம் வந்து ஆட்டோமேட் அதில் பண்ணியிருக்கோம். இந்த லைன்ஸ் எல்லாமே நம்ம இதில் மேனுவலாக போடுறோம். அதில் என்எஸ்சியோட க்ளோசிங் டேட்டா கொடுத்தா போதும், அது ஆட்டோமேட்டிக்காக பிளாட் பண்ணிக்கும். ஓகேவா, இதுதான் மேனுவலுக்கும் ஆட்டோமேட்டிக் இண்டிகேட்டருக்கும் உள்ள வித்தியாசம். ஓகே, உங்களுக்கு இன்றைக்கி இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.